So hello guys, welcome back to my YouTube channel. Day 1 transformation journey டெல்லி செல்வம் கூட டெல்லி தமிழன். ஸோ இது சேனலில் நீங்கள் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி பார்க்க போகிறீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து 3 எக் ஒயிட்ஸ் அண்ட் 1 ஹோல் எக் இருக்குது. அது கூட 1 ஆப்பிள், ஒரு ஆப்பிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் வந்து 92 கேஜி. 92 கேஜி டு நான் 80 கேஜி வரைக்கும் நான் லூஸ் பண்ணும், ரைட்? ஸோ லூஸ் பண்ணணுன்னா எனக்கு வந்து ஃபேட் லாஸ் பண்ணும். ஃபேட் லாஸ் பண்ணி அதே கூட நான் மசில் லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக. ஸோ ப்ரோட்டீன் இருந்தால் எனக்கு மசில் அப்படியே தான் க்ரோத்தாக இருக்கும். ஃபேட் லாஸ் பண்ணி ஆகும். ஸோ ஃபேட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் என் பாடியில் இருக்குது, அது வந்து நான் லூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படின்னாக்கா இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீன் தான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய டெய்லி டார்கெட் வந்து எனக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் எனக்கு டெய்லி. அது நான் டெய்லி ஃபாலோ பண்ணேன்னா லாஸ்ட் 30 days நான் ஃபாலோ பண்ணேன்னா ஸோ மேபி சான்ஸ் இருக்குது என்னோடய வெயிட் லாஸ்க்கு. நான் 80லேருந்து இன்னும் கம்மி கூட ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் 120 கிராம் டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இப்போ 22 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறேன். அதே மாதிரி 10K ஸ்டெப் டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நான் நடக்கணும். அப்போ தான் என் பாடி வந்து ஃபேட் பர்ன் பண்ணும். அதே கூட ஸ்லீப். எனக்கு வந்து என்னோடய வேலை பார்த்திங்கன்னா ட்ராவல் வேலை. ஸோ மோஸ்ட்லி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டியூட்டி கிடைக்கல. ஸோ டியூட்டி இல்லைனாக்கா வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி ஒர்க் அவுட், ஸ்டெப்ஸ், ஒர்க் அவுட் அண்ட் ஃபுட், ப்ரோட்டீன் இன்டேக். இது மூணு திங்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன்னாக்கா ஸோ எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் லஞ்சில் என்ன எடுப்பேன், டின்னரில் என்ன எடுப்பேன், அது கூட காமிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ், தென் என்னோடய ஒர்க் அவுட், என்னோடய ஸ்கெடியூல் எப்படி போகுதுன்னு அது ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரா வீடியோ வரப்போகுது. இதில் வந்து ஒன்றும் எடிட்டிங்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். டோட்டலி நான் என்ன சொல்கிறேனோ, என்னோடய ஃபெயிலியர், நான் எப்படி இந்த கேமராவில் பேசுகிறேன், என்னோடய தமிழ் எப்படி வருதோ, அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி Day 1 நான் சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி. நேற்று தான் என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி Day 1 ஸ்டார்ட் பண்ணேன். 4th January சண்டே. ப்ரோட்டீன் இன்டேக், ஒரு கேலரி டெஃபிசிட், ஒரு டயட் சார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நம்ம பாடி வந்து அதை ஒத்துக்கல. 92 கேஜியில் 92 கேஜினா பாடி வந்து யூஸ் டு ஆகிடுச்சு. அதே லேசினஸ், அதே பழக்கம். ஸோ இன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டேன். ஹாஃப் டே எனக்கு சரியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அது லேசினஸ், தூக்கம், ஓவர் ஈட்டிங், ஃபுட் அண்ட் ஆல். அது கேலரி டெஃபிசிட் ஃபாலோ பண்ண முடியல. ப்ரோட்டீன் இன்டேக் சரியாக எடுக்க முடியல. படிக்கவே முடியல. ஸோ இது வந்து என்னோடய Day 1 ஃபெயிலியர். ஸோ இது ரா வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். நான் எல்லோரும் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்ட் வீடியோவில் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய ஃபெயிலியர் வீடியோ. ஸோ Day 1 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னியில் ஃபெயிலியர். ஸோ நாளைக்கு வந்து புது ஸ்டார்ட் அப், ஃப்ரெஷ் மைண்ட்லேருந்து அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ வரைக்கும் நம்மளோட ஸ்டார்ட் பண்ணலையோ அப்போது வரைக்கும் நம்ம நிற்க மாட்டோம். ஒரு டே நம்மளோட பர்ஃபெக்ட் டிசிப்ளினாக போணுச்சுன்னா, என்னோடய டிசிப்ளினில் ஒரு டே போயிடுச்சுன்னா, ஸோ தட் மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டு இந்த பாடியை வச்சுட்டு அது கிரேவிங்ஸ், அந்த லேசினஸ், அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். என்னால் பண்ண முடியல, இன்றைக்கி பண்ண முடியல. எதுக்காகனா எத்தனை வருஷமாக சாப்பிட்டு அது பழகிடுச்சுலாம். அது ஃபுட் கிரேவிங், அந்த லேசினஸ், அந்த டயர்ட்னஸ், படிக்கவே முடியல. ஸோ அகைன் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளையிலேருந்து. ஸோ என்னோடய ஃபெயிலியர் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது என்னோடய இன்றைக்கி Day 1 ஃபெயிலியர், January 4th 2026. ஸோ நான் வந்து எனக்கு செல்ஃப் பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்கிறேன்னா, நான் லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்தேன், ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெவியாக எடுத்துட்டேன். ஸோ நான் என்னோடய டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு செல்ஃப் பனிஷ்மெண்ட். என்னோடய ஹேபிட் வேணால் மாறலாம், ஆனால் என்னோடய மைண்ட் செட் அது மாறக்கூடாது. ஸோ அதுக்காக நான் எனக்கு ஒரு செல்ஃப் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வேணும் அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி, எனக்கும் வேணும்.
ஆனால் 99% வந்து ஃபெயிலியர் தான் ஆவாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டைமில். நானும் ஃபெயில் ஆகிருக்கேன். ஆனால் அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு வந்து அது லாஸ் கிடைக்கக்கூடாது, அது ஒரு ஹேபிட்டாக மாறக்கூடாது. நான் ஃபெயில் ஆகிட்டேன், நாளைக்கு திரும்பி எழுந்திரிச்சி வெளியே எழுந்திரிச்சி என்னோடய ஒர்க் அவுட், என்னோடய டயட் பிளான், என்னோடய ரொட்டீன் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு பிளான் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. எப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ண மாட்டேனோ அப்போ வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு கட்டிங் கிடையாது, ஒரு எடிட்டிங் கிடையாது. இது வந்து ரோ ஃபுட்டேஜ். தூங்குற முன்னுக்கு நான் வீடியோ எடுத்தேன். ஸோ நைட்டு வந்து ஒரு 11:30 ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம், ஃபுல்லாக பண்ணுவோம். தேங்க்யூ.